இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியாவிற்கு கடற்படை தாக்குதல் ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா பரிசீலனை. தற்காப்பு அமைச்சர் தகவல். மலேசிய கடற்படை கப்பல்களுக்கு தேவையான கடற்படை தாக்குதல் ஏவுகணையான NSM-ஐ விநியோகம் செய்வது குறித்து அமெரிக்கா பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்கான NSM ஏற்றுமதி உரிமத்தை நார்வே அரசாங்கம் ரத்து செய்ததை தொடர்ந்து அமெரிக்காவுடன் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தற்காப்பு அமைச்சர் காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறும் ஷாங்ரிலா உரையாடலில் கலந்து கொள்வதற்காக நடந்த இருதரப்பு சந்திப்பின் போது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸட்டிடம் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதாகவும் காலிட் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். நார்வே தயாரிக்கும் அதே வகை ஏவுகணையை அமெரிக்க நிறுவனமும் தயாரித்து வரும் நிலையில் அந்த ஏவுகணைகளை மலேசியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதி வழங்குமா என்று தாங்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நார்வேயின் காங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் தயாரிக்கும் நேவல் ஸ்ட்ரைக் ஏவுகணை அமைப்பை அமெரிக்க கடற்படையும் ஏற்கனவே கொள்முதல் செய்துள்ளது. மேலும் அமெரிக்க கடற்படை பிரிவானது அந்த ஏவுகணைகளின் தரைமட்ட பதிப்பை பயன்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவின் ரேத்தியன் நிறுவனம் காங்ஸ்பர்க் நிறுவனத்துடன் இணைந்து இந்த ஏவுகணைக்கான ஏவுதளங்களை தயாரித்து வருகின்றது. அதேவேளையில் தனது விரிவான உற்பத்தி வலையமைப்பை பயன்படுத்தி ஏவுகணை மற்றும் அதன் முக்கிய உதிரி பாகங்களையும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா சரவா மாநில மக்களுக்கு சமமான மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கமாதான் மற்றும் காவாய் பண்டிகைகளை முன்னிட்டு அவர் இன்று தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துதல், தரமான சுகாதார சேவைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் மூலம் இரு மாநில மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு இனங்கள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் நிறைந்த மலேசியாவின் பலமானது ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் பேணுவதில்தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அன்வார், கமதான் மற்றும் காவாய் பண்டிகைகள் தேசிய நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேலும் வலுப்படுத்துகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். குடிநுழைவுத் துறையின் MyIMMS கணினி அமைப்பானது கடந்த புதன்கிழமை செயலிழந்ததன் உண்மையான காரணம் குறித்து உள்துறை அமைச்சு விளக்கமளிக்க வேண்டும் என்று கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் வலியுறுத்தியுள்ளார். இந்த இடையூறு காரணமாக நாடெங்கிலும் ஆயிரக்கணக்கான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் நாட்டின் முக்கியமான குடிநுழைவு அமைப்பானது மீண்டும் தோல்வியடைந்துள்ளது என்றும் லிம் லிப் எங் விமர்சித்துள்ளார். அதேவேளையில் MyIMMS அமைப்பு செயலிழந்ததால் அதிகாரிகள் கையேடு முறையில் சேவைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இச்சம்பவத்திற்காக குடிநுழைவுத்துறை மன்னிப்பு கேட்பதை விட இதுபோன்ற கோளாறுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் லிம் லிப் எங் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த புதன்கிழமையன்று நாடெங்கிலும் MyIMMS அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் நீடித்ததாக உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. மக்களே அவசரம் வேண்டாம், புதிய மைகார்ட் வந்தாலும் பழைய அட்டை செல்லும். JPN அறிவிப்பு. புதிய மைகார்ட் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் தற்போதைய அடையாள அட்டைகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்பதால் பொதுமக்கள் புதிய அட்டைக்கு மாற அவசரப்பட தேவையில்லை என்று தேசிய பதிவுத்துறையான JPN அறிவித்துள்ளது. அரசாங்க மானியங்களை பெறுவது உள்ளிட்ட அனைத்து அதிகாரப்பூர்வ தேவைகளுக்கும் தற்போதைய அட்டையை பயன்படுத்தலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது. புதிய மைகார்ட் அறிமுகமாகும் தேதி பின்னர் அறிவிக்கப்பட்டு பிரதமரால் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்படும். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இந்த விநியோகம் முதற்கட்டமாக புத்ராஜயாவில் உள்ள JPN தலைமையகம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 அலுவலகங்களில் முன்பதிவு முறையில் மட்டுமே வழங்கப்படும். அதன் பின்னரே இது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் பழைய மாடல், குறிப்பாக பிளாஸ்டிக், KPD அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கே புதிய மைகார்ட் வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் JPN தெளிவுபடுத்தியுள்ளது.
விசாக தினம் மற்றும் மலேசிய மாமன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாளை மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய 2 நாட்களுக்கு மலேசியர்களுக்கான இலவச படகு சேவையை பினாங்கு துறைமுக ஆணையமான SPPP அறிவித்துள்ளது. அதன்படி சுல்தான் அப்துல் ஹலீம் முனையம் மற்றும் ராஜத்துன் உடா முனையம் ஆகியவற்றுக்கு இடையில் இருவழி பயணங்களும் கட்டணமின்றி வழங்கப்படும் என SPPP தலைவர் யோ சுன் ஹின் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த ஊக்குவிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இலவச படகு சேவை திட்டமானது மக்களின் நிதி சுமையை குறைக்க உதவுவதோடு 2 விடுமுறை நாட்களையும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கான ஓர் வாய்ப்பினை வழங்கும் என்று தாம் நம்புவதாகவும் யோ சுன் ஹின் தெரிவித்துள்ளார். சில முறை மட்டுமே புகைத்தாலும் தீவிர போதைக்கு அடிமையாக்கும் போதைப் பொருள் கலந்த வெப் கருவிகள் தற்போது பொழுதுபோக்கு மையங்களிலும் சில பள்ளிகளிலும் பரவி வருவதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஜாம்பி போதை அல்லது பியோ என அழைக்கப்படும் ஃபெட்டனில் கலந்த வெப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளன. இது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் புதிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இது குறித்து பினாங்கு போலீஸ் தலைவர் அசிசி இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய வகை செயற்கை போதைப் பொருட்கள் வழக்கமான சிறுநீர் பரிசோதனைகளில் எளிதில் கண்டறியப்படாததால் அவற்றின் பயன்பாடு மிகவும் ஆபத்தானதான வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் 11 வயதினரிடையே இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் விவரித்துள்ளார். மேலும் பரிசோதனையில் சிக்காமல் தப்பிக்கலாம் என்ற தவறான நம்பிக்கையால் இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாப்பா அருகேயுள்ள குனோங் பத்துபூத்தே மலையில் மாயமான 49 வயதான ஜஸ்லிண்டா சலுடின் அம்மலையின் உச்சியை அடைந்திருப்பது உறுதியாகியுள்ளது. மலையின் உச்சி பகுதியில் ஹபீஸ் அம்பேகம்பா அகாடா சம்பாய், அதாவது ஹபீஸ் படம் எடு, நான் உச்சியை அடைந்து விட்டேன் என்ற வாசகத்தை ஜஸ்லிண்டா எழுதி வைத்திருந்ததாக மலையேற்ற வழிகாட்டி ஹபீஸ் தெரிவித்துள்ளார். மலையேற்றத்தின் தொடக்கத்திலேயே ஜஸ்லிண்டாவின் கைபேசி மின்கலம் காலியானதால் தான் உச்சியை அடைந்ததை தெரிவிக்கவே அவர் அந்த குறிப்பை எழுதி வைத்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே 24ஆம் தேதி காலை 10 மணியளவில் ஜஸ்லிண்டா மலை உச்சியை அடைந்திருக்கலாம் என்றும் தான் காலை 10:45 மணியளவில் அங்கு சென்றடைந்து 11 மணியளவில் அந்த குறிப்பை கண்டதாகவும் ஹபீஸ் தெரிவித்துள்ளார். என்றாலும் உச்சியை அடைந்த பிறகு அவர் எந்த பாதையில் சென்றார் அல்லது எங்கு சென்றார் என்பதற்கான எந்த தடயத்தையும் விட்டு செல்லாததால் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் தேடுதல் பணியில் தொடர்ந்து மர்மம் நீடித்து வருகின்றது. சரிமணந்தி பகுதியில் நேற்று இரவு கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையிலிருந்து விலகி மலையடிவாரத்தில் இருந்த வீட்டின் கூரையில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. சரிமணந்தியிலிருந்து சிரம்பான் நோக்கி சென்ற அந்த காரானது கம்போங் தஞ்சோங் பாச்சாங் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையை விட்டு விலகி கீழே இருந்த வீட்டின் கூரையில் மோதி விழுந்ததாக கொலப்பிலா மாவட்ட போலீஸ் தலைவர் முஸ்தபா ஹுசேன் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து நடந்த நேரத்தில் அவ்வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரில் பயணித்த இருவர் லேசான காயங்களுடன் கொலப்பிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளையில் 63 வயதான கார் ஓட்டுநரும் மற்றொரு பயணியும் காயமின்றி உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.